இயக்குனர் தயாரிப்பாளர் சுசீந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் ரமேஷ் பிள்ளை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் லியோ ஜான்பால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரிக்டா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சேஷ்விதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. பெரிய ரிசப்ஷன் இருக்குது தமிழில் மக்கள்கிட்டேருந்து. எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான். நிச்சயமாக நான் இங்கே தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். ப்ரெஸ் மீட்டில் கூட 4 தேங்க்ஸ் கூட முடிச்சிட்டேன். கண்டிப்பாக நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. இதில் நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். முதல்ல விஜயானி சார், ஏன்னா இந்த கதையை வந்து இந்த கதையில் இருக்க ஸ்கிரிப்டோட காம்ப்ளிகேஷன், திரைக்கதையோடைய அமைப்பு, இது வந்து புரிகிறது சிரமம். ஒரு தயாரிப்பாளராக அதை அவர் புரிஞ்சு இதை நம்பி இதுக்குள்ளே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை விட்டால் இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட பிறந்தவங்களே அதை பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த கண்டென்ட் மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை ஒரு பெருசாக கொடுத்துருக்காரு. இது வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ஒரு இறைவன் வரம் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஏன்னா ஒரு நடிகராக இதுக்குள்ளே எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ சார் போட்டிருக்காரு. அண்ட் ஒரு தயாரிப்பாளராக, இசையமைப்பாளராக 40 நாள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முழு சுதந்திரம் கொடுத்தாரு. என்ன வேணுமோ எப்படி வேணால் நீங்கள் உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அது ஒரு 40 டேஸுங்கிறது பெரிய ப்ராசஸ் மியூசிக் கம்போசிங்கில். அதுக்கு சாரோட சப்போர்ட் இல்லைன்னா அது பண்ண முடியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா வருதுல்ல, பண்ணுங்கள். இவ்வளோ சுதந்திரம்லாம் எத்தனை பேர் கிடைக்குன்றது தெரியல எனக்கு. அண்ட் அடுத்தது என்னுடைய டிஓபி யுவா, அவர் வழியாக தான் இந்த படம் மாரலி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதை நான் 100% பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை அங்கங்கே தேடி அலையும் பொழுது யுவா கிட்டே நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்திருக்கு, யுவா விஜயானி சார் கூப்பிட்றாரு பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன். தாராளமாக பண்ணுங்க பிரதர், இதை விட பெரிய சான்ஸ் என்ன. அவர் கொடுத்த அந்த ஒரு மாரல் பேக்கிங் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ த்ரூ அவுட் அவருடைய எனர்ஜி, அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 6 மாதம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த ஸ்கிரிப்டோட ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ அண்டர் வாட்டர் ஷூட் பிளானிங், இதெல்லாம் வந்து அவர் நினைக்கலன்னா இந்த டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது காம்ப்ளிகேஷன். ஏன்னா பாம்பேயில் மட்டும்தான் அந்த செட்டப் இருக்குது, அண்டர் வாட்டர் ஷூட் செட்டப்பு. அவர் க்ளீனாக அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீவியூஸ் எல்லாம் கூடவே இருந்தார். இதை பண்ணும்போது இந்த 3Dயில் மொத்தம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ககனமார்கன்ற ஆஸ்ட்ரல் ட்ராவல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே 3Dயில் ஃபுல் ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணிட்டோம். அது என் கூடவே இருந்து அதுக்கு ஷார்ட் டிவிஷனில் எல்லாமே கூட இருந்தார். அது அண்டர் வாட்டர் ஷூட்டோட கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா அங்கே எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த அண்டர் வாட்டர் ஷூட். அது நிச்சயமாக சொல்லணும், ஒரு ஷாட்டு 40 நிமிஷம் ஆகிடும் ஒரு லென்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா. ஸோ அதில் பெரிய உதவியாக இருந்தார். ஸோ யுவாவுக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் இன்றைக்கி ஷூட்டில் இருக்கார் அவருடைய இன்னொரு படத்தில், அதனால் அவர் இங்கே வர முடியல. என்னுடைய இன்னொரு பில்லர் ராஜா, அவர் வந்து எனக்கு கோ டைரக்டர்னு சொல்கிறதா ஆர்ட் டைரக்டர்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய சப்போர்ட். நீங்கள் பார்த்த எத்தனை அந்த வீடோடைய டிராயிங்கு எல்லாம் அந்த தமிழறின்ற கேரக்டர் வந்து ஒரு வரைய தெரியும்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அவர் அந்த விஷயங்களை மொத்தமாக உள்வாங்கி எனக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு இவங்க 2 பேரும் பிரதானமாக என்னுடைய பில்லர்ஸ். அப்புறம் யுவாவோடைய டீம் பற்றி நான் நிச்சயம் சொல்லணும். அவருடைய 2 பில்லர்ஸ், ஒன்று ராஜீவ் ராஜேந்திரன், இன்னொன்று விவேக். இவங்க 2 பேரும் பயங்கரமான பில்லர்ஸ் டு யுவா. அவங்களுடைய சப்போர்ட்டு பெரிய உதவியாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அண்டு அஜய் தீஷன், அவரை பற்றி நிறைய சொல்லணும். அதுக்கு தான் பெரிய டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து சார்கிட்ட இந்த கதை சொல்லும் பொழுது இந்த ரோல் யார் பண்ணுறான்னு அவர் கேட்டார் சார். அதுக்கு வந்து நான் ஒரு ஆரம்ப கட்ட தனுஷ் விஜய் இப்படி தனுஷ் ஆர் சிம்பு மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோலாம் இல்லை, நம்ம சின்னதாக நம்ம அஜய் தீஷன்ற ஒரு நம்ம ஏடி இருக்கார் அப்படின்னு சொன்னார். சார் நல்லா தெரியும் யாருன்னு கேட்டால் பக்கத்தில் தான் உட்காந்துட்டார். அவர் 2 பேரும் 3 மணி நேரம் கதை கேட்டாங்க.
இமீடியட்டாக 3 monthஸில் ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உடனே ஷூட் ஆரம்பித்து இமீடியட்டாக ப்ராக்ரெசிவாக இதை நடத்தி கொடுத்தாரு சார். அதே ஜீசன் இந்த படத்துக்கு ஒரு 2 மாதம் ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணார். அண்டு ஸ்விம்மிங் ட்ரைனிங் அது வந்து ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்த அளவுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. பர்சனலாக ட்ரைனிங் பண்ணார். கிண்டி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்லேயே கூட ட்ரைனிங் பண்ணோம். அந்த ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்ஸ்க்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி அதை பண்ணுறதுங்கிறது சிரமம். அது இல்லாமல் 20 feet அண்டர் வாட்டர் அந்த மேக்கிங்க்கு அஜயோடைய சப்போர்ட் இல்லைன்னா இது பண்ணியிருக்கவே முடியாது. 20 அடி கீழே போய் அப்படி ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் மற்றபடி என்னுடைய டைரக்ஷன் டீம் முதல்ல பழனி சார் பற்றி சொல்லணும். அவர் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் பிச்சைக்காரன் படத்தோடைய வசனம் அவர் தான் எழுதியிருக்காரு. சார் எனக்கு அறிமுகப்படுத்தி தான் அவரை தெரியும். அவரோட நான் ஒரு பெரிய ஜேர்னி ட்ராவல் பண்ணேன் பிச்சைக்காரன் படத்துலேருந்து. இந்த கதை எழுதும் போதே சில விஷயங்கள்லாம் அவர் கூட ஜேர்னிலாம் பண்ணியிருக்கேன். மலைகள், சிதறுமலை அப்படிலாம் சுற்றியிருக்கேன். அவரோட ஒரு பயணம் வந்து பெருசு எனக்கு. ஸ்கிரிப்ட்லேயே நிறைய அவருமே கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாமேன்னு எடிட் பண்ணுவார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் பழனி சாரோட ஒர்க் பண்ணது. இன்னை வரைக்கும் எனக்கு ஒரு நண்பராகவும் ரொம்ப கூடவே இருக்கார். பழனி சார் ரொம்ப நன்றி. பழனி சார் நீங்கள் தாராளமாக வாங்க, ப்ளீஸ் என் கூட வாங்க தம்பி. இந்த ஹாலில் பூம்பூத்து எங்கேயாவது வச்சுருக்கீங்களா? இருக்கா? கொண்டாங்க, எல்லாருக்கும் அதை கொடுத்து வாங்கிடலாம். பழனி சார் பழனி சார் ப்ளீஸ் வாங்க சார். இது வெளியே எங்கேயும் சொல்லுவாங்க. சாரி, நமக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் நமக்குள்ள இருக்கணும். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் சார். வேணாம் சார், வாங்க பழனி உள்ள ஒரு பூ கூட ஓகே. ஒன்று பெண்கள் தலையில கூட பூ வச்சுட்டு வர மாட்டேங்க. எங்க உங்களுக்கு இருந்தாலும் கொடுங்களான்னு பார்த்தா பூக்கொத்து ரொம்ப நல்லா இருக்கு, நன்றி. அண்டு கண்டிப்பாக டைரக்ஷன் டீம் பற்றி நான் சொல்லணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டீம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதில் 4 ஏடிஸ் சாரோடைய ரோமியோ படத்துலையும் பிச்சைக்காரன் படத்துலையும் ஒர்க் பண்ண ஏடிஸை தான். ஏன்னா இந்த படத்தை ரொம்ப விரைந்து முடிக்க இது எல்லாமே பெரிய உதவி. ஏன்னா நான் ஏடிஸ் ஒரு சின்ன டீமாக தான் வச்சுருந்தேன். பட் ஒரு ஷூட் போகணுன்னா எனக்கு கரெக்டாக அமையறதுக்கே பெரிய டைம் ஆகிருக்கும். ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கும். அப்படி இல்லை, இவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு ரெஃபர் பண்ணார். எல்லாருமே எனக்கு பர்சனலாகவும் தெரியும். பிரபு வந்து பிச்சைக்காரன் படத்தில் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு தெரியும். பிரபு இருந்தால் நம்ம வேறு எதையுமே யோசிக்க தேவையில்லை, அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும் ஒர்க்கு. நான் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். பிளானிங்லேருந்து எல்லாமே பிரபு அவர் தான் கோ-டைரக்டர் இந்த படத்துக்கு. சார் போகுது, எனக்கு ஹக் ஒன்று கொடுத்துடலாம் சார், ப்ளீஸ் சார். இதெல்லாம் கூட இருந்து அவங்களும் நடிப்பாங்க. அதெல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்கில் இருக்குது அவங்கள்ட்ட. காஸ்டியூம் வந்து கண்டினியூட்டி வந்து நான் ஒரு இடத்துலையும் கூட மிஸ் ஆகலை. நானே மறந்த இடத்துல எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க. பியூட்டிஃபுல் ஒர்க் பை ஸ்வேதா. ஜெய்சன் வந்து ஆர்டிஸ்ட் பக்காவாக பார்த்துக்கிட்ட. அப்படி அவர்
தி பெஸ்ட். என்னுடைய ஸ்டன் மாஸ்டர் நிச்சயம் சொல்லணும், ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணுறாரு, நண்பர் அவர். 10 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த படத்தில் பாம்பேயில் ஒரு ஃபைட்னு சொன்னேன், அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அது அவர் வந்து பாம்பே வரைக்கும் போகணுமா சார், நம்ம பாம்பே மாதிரி இங்கேயே சில இடம் இருக்குன்னு ரெஃபர் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணி செமையாக பண்ணி கொடுத்தாரு. ஒரே நாள் தான் 2 ஃபைட் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி மாஸ்டர், ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லி, டைரக்டர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இதுதான் என்னுடைய டீம் இந்த படம். அண்ட் வின்சின்னு என்னுடைய நண்பர், நிச்சயம் அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவர் இந்த படத்தோட ஆரம்பிக்கும் போது இந்த படத்துக்குன்னு ஒரு 4 போஸ்டர் பண்ணார். அதில் இந்த ஒரு போஸ்டர் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரோடைய ஒரு கண்ணில் ஒரு கண்ணீரோட அதில் அஜய் ஸ்விம் பண்ணுற மாதிரி. அது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இன்டர்நேஷ்னலாக யோசிக்கிற ஐடியாஸ். வின்சி மட்டும் இல்லைன்னா இந்த படத்துடைய ஸ்டார்ட் அப் லுக் வந்து செட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிச்சயமாக சார் ஒரு பெரிய ஒரு லிவரேஜ் பட்ஜெட் கொடுத்தாரு, 10 லட்சம் ரூபாய் ஃபோட்டோ ஷூட் மட்டும். யாருமே எந்த ப்ரொடியூசரும் ஃபோட்டோ ஷூட்க்கு அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க, சார் பண்ணார். இது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா கொண்டு வர முடியாது. ரொம்ப நன்றி சார். ஏன் சார் அதில் ஓகே தானே சார்? இந்த கரெக்டாக தானே சார் சொல்கிறேன்? இல்லை ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவ்வளோ பண்ணுறாங்களா சார்? சார் கம்மியா? ஓகே சரி சரி, நான் ரொம்ப கம்மியாக சொல்லிவிட்டு மன்னிச்சிங்க சார். ஓகே, வேறு அவ்வளோதான் சார். அனைவருக்கும் நன்றி. நீங்கள் வந்து இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸோட உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நிச்சயமாக கஷ்டம். இந்த நிறைய ரிவ்யூஸ் வந்தது இனிஷியலாக, பட் மக்களுடைய சப்போர்ட் பெருமளவில் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் பெரிய அளவில் இருந்ததுனால தான் இன்றைக்கி இது நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். நிச்சயமாக அடுத்தடுத்து நிச்சயமாக நிறைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி. கவிதைகளாக தமிழ் சினிமாவில் கிடைத்த புதுவில்லி, புவியே பாராட்டும் செழித்து வளரும் கருப்பு பல சரித்திரம் படைக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் ஜெயஸ்விதா அவர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் என்னோட நன்றி. ஃபஸ்ட் என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் வந்து ஒரு பொண்ணு பண்ணும்போது அது யாருமே ஒரு குறையும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த லைக் விஜய் ஆண்டனி சார் அண்ட் லியோ சார் என்னை நம்பி இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். அவங்க ஒரு புது பொண்ணுன்னு பார்க்காம அவங்க பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஏடிஸ், ஆர்ட் டைரக்டர், எல்லாம் ஓவரால் காஸ்டியூம் எல்லா டீமும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் பீயிங் இன் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்ற கெஸ்ட்டுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மார்கன் இந்த படத்தை வந்து ஃபாத்திமா ஜான்டி மேம் தயாரிப்பில் விஜய் ஆண்டனி சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, லியோ ஜான் பால் சார் வந்து அதில் வந்து நான் ஒரு பொருத்தமான கேரக்டராக இருப்பேன் நம்பி அந்த வாய்ப்பை கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் 2 பேருக்கும். அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலாக வேர்ட் ஆஃப் மவுத்தால் ஸ்ப்ரெட் ஆன ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு இதில் உள்ள ஒரு கருத்துக்களும் இதில் உள்ள இருக்கிற வெரைட்டியும் ஐ திங்க் நிறைய ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் நல்லாவும் ரிசீவ் ஆச்சு இந்த படம். ஆக்சுவலாக என்னை வந்து படமாக நான் பண்ணுறேன். படமாக பண்ணும்போது இந்தளவுக்கு ஒரு கேரக்டரை குறியிட்டு அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று பார்த்துருந்தது இருக்கேன் அந்த படத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு கூர்ந்து கவனிச்ச ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்க அனைத்து டெக்னீஷியன்ஸ், ஏடி டீமு, விஎஃப்எக்ஸ் டீமு, ஆர்ட் டீமு, காஸ்டியூம் டீமு அப்படின்னு சொல்லி முதல்பட்ட எல்லா டீமுக்கும், ப்ரொடக்ஷன் டீமு ஸோ அவங்களோட ரிலன்ட்லெஸ் எஃபர்ட்டாக தான் இந்த படம் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நின்றுருக்கு. இந்த ஒரு ஷார்ட்டான டைம்லைனில் இப்படி ஒரு படத்தை வந்து அமைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரியலி தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூங்க. ஒரு படங்களை எடிட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அவரோட இயல்புத்தன்மைக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அவர் எனக்கு விஷ் பண்ணது வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு.
அண்டு ட்வீட் போடுங்க சார், ஷேர் உங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டால் ஒரு வீடியோவே போட்டார். அவர் ஒரு ரிவ்யூவர் மாதிரி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார், எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி, இந்த படத்துக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்திருக்கும் வேல்ஸ் ஐஸ்வரி கணேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் நீங்கள் ஒரு லொக்கேஷன் உங்கள் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம் சார், நீங்கள் கொடுத்ததா சொன்னார் சார். ரொம்ப நன்றி. வேல்ஸ் மெரைன் அகாடமின்னு ஒரு காலேஜில் கப்பல் மாதிரி இருக்குது சார், படத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது எங்களுக்கு பார்க்க. வந்திருக்கும் அபிஷேக் சாருக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தயாரிப்பாளர் சுசீந்திரன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். காலை வணக்கம், சாரி. ஓகே, இது வேற ஒரு ஆரம்பமேவா? சரி, ரைட்டு. எனக்கு வந்து வின்சிராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் என்னுடைய நிறையா படங்களுக்கு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்கார். நல்ல ஒரு ஹியூமன். அவர் வந்து லியோ ஜான் படம் பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருப்பார். அவர் எடிட்டராக இருக்கும்போதும் கூட அவர் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என் கூட. அவருடைய முதல் திரைப்படம் அப்படிங்கும்போது நான் அதுக்கு முன்னாடி அவரை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் லியோ ஜான் பாலை. ஸோ நான் அந்த டே 1 ஃப்ரைடே வந்து நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனதுனால என்னால் படம் பார்க்க முடியல. ஸோ சாட்டர்டே வந்து நைட் என்னுடைய நண்பர்களோட படம் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 60% வந்து ஃபேமிலி க்ரௌடு தான். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அது கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு சாதாரண ஆடியன்ஸாக யார் இந்த ப்ளே பண்ணுறா, எதுக்காக நடக்குது, யார் அந்த நெகட்டிவ் கேரக்டர்னு ஒவ்வொருத்தவங்களா யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கிரிப்பான அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். அதோடைய ஃபில்ம் மேக்கிங், அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், அதோடைய சிஜி ஒர்க்கு, டெக்னிக்கல் ஒர்க்கு, சவுண்டு எல்லாமே வந்து தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ இம்பேக்டாக இருந்துச்சு. ஒரு பர்ஃபெக்டான ஒரு படமாக இருந்துச்சு. நம்ம படம் முடிஞ்சு வெளியே வந்துட்டு நம்ம வீட்டில் போயிட்டு யோசிக்கும் போது சில குறைகள் நமக்கு தோணும். ஆஸ் ஏ கிரியேட்டராக நமக்கு சில லாஜிக் தோணும். பட் படம் பார்த்து முடிச்சு வெளியே வரும்போது எனக்கு எதுவுமே தோணலை. ரொம்ப ஒரு இம்பேக்டான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு. ஸோ முதல்ல வந்து இந்த வெற்றி வந்து லியோ ஜான் பாலுடைய வெற்றி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புது இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செகண்ட், இந்த படத்துடைய கேமராமேன், இந்த படத்துடைய எடிட்டர், இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த ஆன் ஸ்க்ரீன் தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்மையாக ஒரு சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு காதலில் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும். ஸோ தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. ஒரு அற்புதமான படம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஹீரோவா அறிமுகமாகிற அஜய் திஷான், ஸோ ஒரு உதவி இயக்குனராக இருந்து எப்படி விஷால் மாதிரி, கார்த்தி மாதிரி ஒரு உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே நடிக்க வந்திருக்காரு. ஏன்னா வந்து அந்த உதவி இயக்குனராக இருக்கும்போது தான் வந்து முழுக்க வந்து ஒரு சினிமாவில் எவ்வளோ டஃப் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதை வந்து 2 படங்கள் உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து நிற்கும்போது அந்த ஸ்க்ரீனுடைய வேல்யூ நிச்சயமாக அஜய்க்கு தெரியும். அதை வந்து சரியாகவும் பயன்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு யங் ஹீரோ, இப்போ ஒரு 4-5 யங் ஹீரோஸ் இருக்கிறாங்க. பட் முக்கியமான ஒரு ஹீரோவாக வருவார். அதுக்கு ரொம்ப ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது. சாதாரண ஏதோ லவ் பண்ணிட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னு ஒரு சின்ன ரோல் கிடையாது. அவ்வளோ வெயிட்டேஜான ஒரு ரோல். அதுக்கு வந்து அவளுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டிருக்காரு. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜயாந்தி சார் வந்து அஜய் பேசும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அப்படியே ஒரு அப்பா பையனை பார்க்குற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. அப்படியே வந்து ஏன்னா விஜயாந்தி சார் அந்த ஏஜில் ஹீரோவாகணும்னு ஆசைப்பட்டிருப்பார். ஸோ அவருடைய ஆசையை வந்து அவர் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி பார்த்தாரு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிச்சயமாக வந்து அஜய்க்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் ஹீரோயின் ஷஷ்மிதா, ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஒரு
ஒரு பையனை நடிச்சிருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். ஒரு பாய்கெட்டில் ஒரு ஷாட் வரும், நேஷ் ஷாட், அது என்ன பெர்ஃபார்மன்ஸு, அது பார்க்கும்போதே ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு அவ்வளோ இன்டென்ஸான அந்த ரியாக்ஷன், அது ரொம்ப ரொம்ப புதுமையாக இருந்துச்சு, ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. நிச்சயமாக அவங்க தான் இந்த படத்துடைய மெயின் பில்லர். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து பிரிஜிட்டா வந்து நான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு, நம்ம ஸ்கின் டோனில் ஒரு பொண்ணு, அதுவும் தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு. என்னப்பா பிரிஜிட்டா தானே? பிரிக்கிட்டாவா? ஓகே, வெஜ் பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பிரிக்கிட்டா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு நான் வந்து அவங்களை கூப்பிட்டு பேசினேன். ரொம்ப நம்மளுடைய நேட்டிவிட்டி ஸ்கின் டோன் அப்படின்ட்டு. என்னுடைய 2 படங்களும் கூட நான் வந்து மார்கழி திங்களாக இருக்கட்டும், 2K லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வேறொரு படங்களை நடிச்சிட்டு இருந்ததுனால அவங்களோட ஒர்க் பண்ண முடியல. பட் தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஹீரோயினாக நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் டோன், ரொம்ப அழகாக நடிக்கிறாங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்க, அவங்களுக்கும் நல்ல ஃபீச்சர் இருக்குது. இந்த படத்தில் வந்து தனஞ்சய் சார் எப்பயுமே வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு எனர்ஜியான ஒரு மனிதர். எந்த படமாக இருந்தாலும் ஒரு ஹானஸ்டாக சப்போர்ட் பண்ணுவார். அதுவும் வந்து விஜயாண்டனி சாருக்கு வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். எதுவும் அந்த எப்போ ஃபோன் பண்ணாலும் சினிமாவை பற்றி மட்டுமே பேசக்கூடிய, சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டாக, இந்த படத்துக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இறங்கி வேலை செய்கிறாரு. அவருடைய நிஜமான கருத்துக்களை வந்து ஓப்பனாக விஜயாண்டனி சார்ட்ட, நான் செஞ்சு விஜயாண்டனி சார்ட்ட ரொம்ப ஹானஸ்டாக ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் லவ்வர்ஸ் மாதிரி 2 மணி நேரம்லாம் பேசுவாங்க 2 பேரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் அந்த நட்பு அது வந்து ஆரோக்கியமானது. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், எனக்கு வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப அண்ணன்ட்டு நான் எல்லாத்தையும் நல்லா பேசுவேன். எல்லாருக்கும் நிறைய ப்ரெஸ் மீட், நிறைய இடங்களுக்கு நான் போனதுனால எனக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படித்தான் நான் பழகுவேன். கவிதா சிஸ்டரும் கூட வந்து நான் ஃபங்க்ஷனில் தான் பார்த்துருக்கேன். பட் அவங்களோட வந்து ஒரு ஒரு என்னன்னா வந்து ரொம்ப ஜெனுவனாக ஒரு கருப்பான ஒரு ஸ்கின் டோன் இருந்துக்கிட்டு ஒரு ஸ்க்ரீனில் வந்து பேச்சு மூலமாக ஒரு அட்ராக்ட் பண்ணுற அந்த தகுதி, அந்த தன்மை இருக்குதுங்களே, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து உடைச்சி அவங்க வந்து கவிதா வந்து இப்படி ஒரு மேடையில் வந்து நிறைய படங்களுக்கு வந்து அவங்க தொகுப்பாளராக வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காகனா நம்ம ஒரு குடும்பங்கிறதுக்காகத்தான் நான் இந்த டாப்பிக்கே எடுக்கிறேன். சினிமாங்கிறது நம்ம எல்லாருமே வந்து நீங்களாம் சேர்ந்து தான் நாங்களாம் சேர்ந்து தான் நீங்கள், ஸோ எல்லாம் சேர்ந்து தான். பட்டு சமீபத்தில் டிஎன்ஏ திரைப்படமாக இருக்கட்டும், மார்கன் திரைப்படமாக இருக்கட்டும், பிகினிங் ஃபர்ஸ்ட் 2 days ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூவே இல்லை. சரி என்னடா இவ்வளோ ரிவ்யூ வந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் தேட்டருக்கு போனால் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை எதுக்கு இவ்வளோ ஒர்த்லெஸ் படம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது டிஎன்ஏ திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு, இந்த திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு. ஸோ என்னென்னா இப்போ ஒவ்வொரு யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்களுக்கான அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதுதான் நான் சொல்கிறது. இப்போ வந்து எப்படி வந்து போதை கலாச்சாரம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப இப்போ வந்து பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது, இப்போதான் வந்து தெரிஞ்சிருக்குது, இப்போதான் அது வந்து வெளியே வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து யூடியூப்ல வந்து பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ற ஒரு கலாச்சாரம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. அது வேண்டாம், அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அது வந்து உங்களை ஃபாலோ பண்ற அந்த வியூவர்ஸ்க்கு நீங்க துரோகம் பண்ற மாதிரி. அது வந்து என்னை தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஜெனுவனான ஒப்பீனியன் தோணுதோ அதுக்கு பண்ணுங்க. உங்கள் யூடியூப்ல ஆடு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும், யூடியூப்ல ஆடு கொடுக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும், அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. ரொம்ப ஜெனுவனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து இப்போ நான் இது மாதிரி பேசுறதுனாலும் கூட சில யூடியூபர்ஸ்க்கு என் மேலே கோபம் வரும், இவன் யோகியமா அப்படின்ட்டு. ஸோ நான் யோகியம் தான். ஏன்னா என்னுடைய சினிமாவுக்கு, என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நேர்மையாக தான் நான் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பண்ணுற வேலைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதில் நாம் வந்து ரொம்ப ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. அதாவது ப்ரமோஷன் டீம்னு ஒன்று வராங்க,
டீம்னு வந்துட்டு சார் ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து இந்த தேட்டருக்கு ஒரு 100 பேர் அனுப்பணும் சார். எதுக்குடா அப்படின்னா, இல்லை சார் அவங்க வந்து வெளியில் வரும்போது வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ரிவ்யூ வேணும் அப்படின்ட்டு 100 பேருக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த 100 பேர் வெளியே வந்துட்டு நல்லா இருக்குன்ட்டு போகிறாங்க. அதுவும் பப்ளிக் ஏமாத்துற மாதிரி தான். அப்படியும் தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யூடியூபர்ஸே வந்து சில பேரை உள்ள ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 பேர் ஆரம்பிச்சுட்டு அவன் படம் கூட பார்த்துருக்க மாட்டான். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவனும் வெளியே வருவான். படம் சார் அப்படின்ட்டு வந்து அவன் எவ்வளோ தூரம் நெகட்டிவாக வந்து சொல்ல முடியுமோ நெகட்டிவாக சொல்லும்போது அது போய் வைப்ரேஷனாக போய் ரீச் ஆகுது. அது பார்க்குறாங்க அப்படின்ட்டு மக்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ மக்களுடைய பார்வையை நம்ம மாற்றணும். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு படத்தை கில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளை நாமளே கில் பண்ணிக்கிற மாதிரி. நீங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறீங்க, நாங்களும் இதே தொழிலில் தான் இருக்கோம். இப்போ பாருங்கள், கண்ணப்பாங்கிற திரைப்படத்துக்கு வந்து கோர்ட்டில் வந்து யூடியூபர்ஸ் யாரும் என்னுடைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, யூடியூபர்ஸ் விமர்சனமும் பண்ண முடியாமல் போகுது. ஸோ தயாரிப்பாளர்கள் அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த விமர்சனங்கிற ஒரு விஷயம் சின்ன படங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன படங்களை வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்க்கறதே நீங்கள் தான். ஸோ ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படாத அளவுக்கு நான் வந்து ஒரு இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நடிகர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் பேசவே இல்லை. ஒரு தயாரிப்பாளர் பாதிக்காத அளவுக்கு தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ இந்த விழாவுக்கு வந்து என்னை கூப்பிட்ட லியோ ஜான் பாலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு இயக்குனராக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்ட்டு அவரை நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் காலை வணக்கம். மேடையில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். மார்கன் திரைப்படம் நேற்று இந்த படம் பார்த்தேங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த படம். நல்ல ஒரு தமிழில் ஒரு நல்ல வந்து த்ரில்லர் படம். நேற்று ஃபேமிலியோடு நாங்கள் போய் பார்த்தோம். எங்கள் சில்ட்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தில். விஜய் ஆண்டனி சார் இது வரைக்கும் நடித்த படத்தில் இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். அஜய் ரொம்ப நல்லா நடிப்பு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. அவர் எங்கள் படத்தோட அடுத்த படத்தோட ஹீரோ அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த படம் இன்னும் நிறையா பத்திரிகை நண்பர்கள் இன்னும் இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறைய எழுதணும். இந்த படம் இன்னும் மாபெரும் வெற்றி அடையணும், நிறைய கலெக்ஷன் வரணும். சார் திரும்ப அதுலேயே தான் போட்டுட்டு இருப்பார் சம்பாதிக்கிற பணத்தை. அது மாதிரி சார் இன்னும் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். உங்களை பற்றி சிவி நிறையா சொல்லுவார், என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தோட டிஓபி யுவா இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், என்னோட நண்பர் தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸும் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய பிஆர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரேகா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் தானே இருக்காருங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். ஆமாம் அது பண்ணுவார். எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, இந்த பிச்சைக்காரன் கூட்டணியோட அடுத்த அதே கூட்டணி நான் தான் அந்த படத்தை தயாரிக்கிறேன். அதில் வந்து சசி சார் டைரக்ட் பண்ணுறாரு, விஜய் ஆண்டனி சாரும் அஜய் சாரும் நடிக்கிறாங்க அந்த படத்தில். சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்க ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் சார். நன்றி சார். ஜென்ரலாக வந்து ஒரு ஹீரோ வந்து கதை கேட்காம எந்த படத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. சசி சார் சொன்னோன்னே சார் நான் நடிக்கிறேன் சார், நான் பண்ணுறேன் சார்னு சொன்னார் விஜய் ஆண்டனி சார். இல்லை நான் கதை சொல்லி தான் ஆகணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு போய் சொல்லியிருக்காரு. 11 மணிக்கு எனக்கு விஜய் ஆண்டனி சார் கூப்பிட்டாரு. ஃபோன் எடுத்தேன், சார் இது இன்னொரு பிச்சைக்காரன் இல்லை சார், லப்பர் பந்துக்கு மேலே படம் சார், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக எப்படி சார் அந்த கதையை சூஸ் பண்ணீங்க, ரொம்ப நல்ல படம் தயாரிக்கிட்டேன், ரொம்ப இதாக ஹாப்பியாக இருக்கேன் சார் சொன்னார். ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.